அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா ரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனோட தொடர்ச்சி 7வது திவ்ய தேசம் திருக்கண்டியூர் திருமூர்த்தி க்ஷேத்திரம், பஞ்சகமல க்ஷேத்திரம். தஞ்சை திருவையாறு செல்லும் வழித்தடத்தில் இச்சேத்திரம் உள்ளது. மூலவர் அரசாப விமோச்சன பெருமாள் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் கமலநாத பெருமாள். தாயார் கமலவல்லி தாயார். தீர்த்தம் கபால மோக்ஷ புஷ்கரணி பத்ம தீர்த்தம் கமல தீர்த்தம் குடமுருட்டி நதி. விமானம் கமலாக்கிருதி விமானம். பிரத்யக்ஷம் அகத்தியர். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். சிவனின் சாபத்தை போக்கிய ஸ்தலம். இந்த கோவிலில் குறிப்பாக பெருமாளுக்கு செய்யப்படும் தங்க கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. பஞ்சகமல க்ஷேத்திரம் கமலக்ஷேத்திரம். பெருமாள் கமலநாத பெருமாள். தாயார் கமலவல்லி தாயார். தீர்த்தம் கமல தீர்த்தம். விமானம் கமலாக்கிருதி விமானம். திருக்கரம்பனூர் கோவிலின் தலவரலாற்றைப் போலவே இந்த ஆலயத்தின் தலவரலாறும் உள்ளது. சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்ததால் அந்த பிரம்ம கபாலம் சிவபெருமானுடைய கையில் ஒட்டி கொண்டது. பெருமாள் திருமகளை கொண்டு பிச்சையிட அக்கபாலம் நிறைந்து நீங்கியது. பெருமாள் சிவபெருமானின் சாபத்தை நீக்கியதால் அரசாப விமோச்சன பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது. பலிநாத பெருமாள் என்றும் பெயர். மகாபலி சக்கரவர்த்தி இந்த கோயிலை கட்டியதாக தல வரலாறு. இங்குள்ள தீர்த்தத்தில் சிவபெருமான் நீராடியதால் கபால தீர்த்தம் என பெயர் பெற்றது. இங்கு சிவபெருமானுக்கு தனியாக சந்நிதி உள்ளது. அதேபோல பிரம்மதேவர் மற்றும் சரஸ்வதி தேவியும் பிரகாரத்தில் கோயில் கொண்டுள்ளனர். ஆதலால் இத்தலமானது திருமூர்த்தி தலம் என அழைக்கப்படுகிறது. இங்கு சுதர்சனர், நரசிம்மமூர்த்தி, ஆண்டாள் நாச்சியார், கருடன் பெரிய திருவடி, ஆஞ்சநேயர் சிறிய திருவடி, ஆழ்வார்கள், தேசிகர் சந்நிதிகள் உள்ளன. அகஸ்தியருக்கு இத்தலத்தில்தான் பெருமாள் காட்சியளித்தார். இந்த தலத்திற்கு வந்து வணங்கினால் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. தஞ்சை மண்டலத்து திவ்ய தேசங்களில் இது தனித்துவம் பெற்று திகழ்கிறது. நன்றி. இதனோட தொடர்ச்சி அடுத்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம்.